பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவினரை வைத்துக் கொண்டு சட்டப்பேரவையில் வாதாடும் திறமை, தெம்பு, திராணி திமுகவிற்கு இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். சீரோடும் சிறப்போடும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிற திட்டங்களை பற்றி, குறிப்பாக விலையில்லாத அரிசி வழங்குவது, கூட்டுறவு சங்க தேர்தல், இது போன்றெல்லாம் ஒரு முத்திரை பதித்து மக்களிடத்தில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றதனை பொறுத்து கொள்ள முடியாமல், ஆதாரம் இல்லாமல், அடிப்படை ஆதாரம் எதுவும் இல்லாமல் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை சொல்லி வருகின்றார்கள். அது சம்பந்தமாக நம்முடைய பேரவை விதியின் அடிப்படையில் நமக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் எழுப்புவதற்கு உரிமை இருக்கிறது. அதற்கு கடந்த காலங்களெல்லாம் சட்டசபையிலே மரபு இருக்கிறது. அது குறித்து நம்முடைய முன்னாள் அமைச்சர், மரியாதைக்குரிய உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் காமராஜ் அவர்களும் 10 ஆண்டு காலம் இந்த துறையில் நம்முடைய கூட்டுறவுத்துறை தேர்தலை ஒரு தனி அமைப்பாக அம்மாவுடைய வழிகாட்டுதலோடு, புரட்சித் தலைவர் எடப்பாடியோட வழிகாட்டுதலோடு நடத்தி காட்டி முத்திரை பதித்து மக்களிடத்தில் மிகப்பெரிய நற்பெயரை பெற்றிருக்கிற அம்மாவுடைய அரசுக்கு அமைச்சர் அண்ணன் செல்லூர் கே ராஜ் அவர்களும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க. பாயிண்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன், அதுக்கு அனுமதி கொடுக்கலாம். அண்ணன் செல்லூர் கே ராஜ் அவர்களுக்கும் காமராஜ் அவர்களுக்கும் அவர்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் எழுந்து போராடுகிற போது தொடர்ந்து சபாநாயகர் மறுத்து வந்தார்கள். கடைசியில் போராடி அந்த வாய்ப்பை கொடுப்பது அவர்களுக்கு பேசுவதற்கே அனுமதிக்கிறல. அப்படியானால் எப்படி உண்மையான நிலைமை மக்களுக்கு தெரியும்? இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்ன்றது சபை விதியில் மரபில் இருக்குது. கேட்டால் கடைசியில் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. கடைசியில் பேசுறதுக்கு எழுந்து நின்றால் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆகவே முற்றிலுமாக ஒரு ஜனநாயக படுகொலை இங்கே சட்டமன்றத்தில் தொடர்ந்து நடத்தப்படுகிறது. நாங்கள் பொறுமையோடு கடைசி வர அவங்க பதிலுரையை கேட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த நாட்டு மக்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கறதுக்காகத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தொடர்ந்து இருக்க சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் நாங்கள் இருந்து கேட்கணும். இல்லை, எப்படியாவது எதிர்க்கட்சியை வெளியேற்றணும். ஏன்னா அவங்க வானலாவே புகழணும்ல. இந்திரன், சந்திரன், ஞானசம்பந்தர் என்றெல்லாம் முதலமைச்சரை புகழணும் அவர்களுக்கு. நாங்கள் இருந்தோம்னா அவங்களுக்கு தடையாக இருக்கும் போல். அதனால் எங்களை வெளியேற்றுறது தான் அவங்களுடைய சபாநாயகரும் அங்கே இருக்கிறவங்களுடைய அக்கறையாக இருக்கிறத தவிர எதிர்க்கட்சியை வச்சுட்டு பேசணுன்ற தெம்பு, திராணி இன்னும் அவங்களுக்கு ஆளுகிற கட்சி கிடைக்கல. ஆகவே இதை கண்டித்து கொறடா அவர்கள் மற்றும் மூத்த முன்னாள் நம்ம அமைச்சர்கள் அனைவருமே வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.